முதன்முறையாக இந்த தேர்தலை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில பெரும் சதி செயல்கள் எனக்கு அச்சத்தையும் பயத்தையும் தர தொடங்கியுள்ளன. உள்ளபடியே ரொம்ப பயமா இருக்கு, அச்சமா இருக்கிறது. ஒரு பெரும் சதி தொடங்கி இருக்கிறது. வெற்றி தோல்வியை விட்டுருங்க, யாரோ ஜெயிக்கலாம் தோக்கலாம், அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. இவை எல்லாவற்றிற்கும் மேற்பட்டது மனித உயிர்களை காவு வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் அந்த நாற்காலியில் அமர துடித்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய். பகிரங்கமா குற்றம் சாட்டுறார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களும் தாவேகாவினுடைய அவருடைய சகாக்களும் எப்படியேனும் இங்கே இன்னும் சில உயிர்களை காவு வாங்கியாவது அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து விட வேண்டும் என்று ஒரு பெரும் சதி திட்டத்தை அரங்கேற்ற தொடங்கி விட்டார்கள். எனக்கு பயமா இருக்குது. தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு அரசியல் வியாதியை பார்த்ததே இல்லை, முதல் முறையா பார்க்கிறோம். ரொம்ப அச்சமும் கவலையும் என்னை சொல்கிறது. நான் ஏதோ அரசியலுக்காக இதை பேசல, தேர்தலுக்காக இதை பேசல. நடக்கிற நிகழ்வுகள் எனக்கு உள்ளபடியே பெரும் அச்சத்தை தருகிறது. சொந்தங்களே, தோழர்கள், அது என்ன சதி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீங்க உள்ளபடியே உங்க பகுதிகளுக்கு விஜய் வந்தால், நான் இதை வாக்கு அரசியலுக்காக சொல்ல, சத்தியமணி சொல்ற இந்த தேர்தல் அரசியலுக்காக சொல்லல. தயவு செய்து வீட்டுல இருந்தே பாருங்க, டிவில. நீங்க ஒருவேளை விஜய் ஃபேனா கூட இருக்கலாம், உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் குழந்தைகள் விஜய் ஃபேனா கூட இருக்கலாம். ஆனா விஜயும் தாவேகாவும் நடத்தக்கூடிய சதி என்ன தெரியுமா? நான் வீடியோக்குள்ள அதை சொல்றேன். இன்றைய வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. அதை சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மீண்டும் உங்களை தமிழ் கேள்விக்கு வரவேற்கின்றேன். தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நான் செல்கின்றேன். அதாவது கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க மரணித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வரலாற்று என்ன சொல்றது, ஒரு பெரும் வரலாறு கொண்ட ஒரு இயக்கம். தாவேகா விஜய நாகரிகம் கருதி கரூர் மரணத்தில் 41 பேர் இறந்த அந்த கரூர் மரணத்தில் தாவேகாவையும் விஜயையும் அரசியல் மாண்போடு அரசியல் நாகரிகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவரும் அணுகிய விதம் இன்னைக்கு அது ஏன் அப்படி அவங்க தாவேகாவையும் விஜயையும் அப்படி அணுகினார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது 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 எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறத இன்னைக்கு நாம என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கே விஜய் தான் இதற்கு காரணம்னு சொல்லி இருந்தா, ஆனா அப்படி சொல்லல. எந்த கட்சி தலைவனும் சொந்த தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் என்று நாகரிக அரசியலின் உச்சத்தில் நின்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசினார் பாருங்க. அதுதான் அவர் செஞ்ச மாபெரும் தவறு. சாரி டு சே திஸ். அவ்வளவு நாகரிக அரசியலுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு தற்கொலை கூட்டம் இது. என்ன பண்ணுச்சு? ஈவு இரக்கம் இல்லாம கரூர் மரணங்களுக்கு திமுக தான் காரணம் என்று ஒரு அபாண்ட பழியை தூக்கி போட்டாங்க. திமுக மீது போட்டாங்களா? பழிய போட்டு பழி போட்டதோட நிக்கல, அதை சோசியல் மீடியா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த தற்கொலை கூட்டத்தின் மனதில் அதை நம்ப வைத்தார்கள், ஒரு கூட்டத்துக்கு மனசுல. இப்ப அதுக்கு பிறகு அவங்களுக்கு கைகால் வலி, தலைவலி, காலில் போட்டிருக்க செருப்பு அந்து போச்சு. எல்லாத்துக்கும் அவன் வீட்டுல அவனுக்கு அவன் தாவேகாக்காரன், அவன் வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட ஏதாவது சண்டை, யாருக்கேனும் அவர்களுடைய மனைவியோடு அவங்க சண்டை போட்டாங்க. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அறிவே இல்லாத ஒரு கூட்டம், தற்கொலை கூட்டம் இது அப்படியே நம்ப தொடங்கியது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு சென்னையில பாருங்க, இன்னைக்கு சென்னையில ஒரு பெரும் சதியை அரங்கேற்ற தொடங்கி இருக்கிறார்கள். அதான் இப்ப சொல்ல போறேன். சென்னையில அந்த சதியை ஆரம்பிச்சுட்டாங்க. கொளத்தூர் தொகுதியில 300 பேர் 200 பேர் மட்டும்தான் அங்க கூட முடியும். அந்த இடத்துல 3000 பேர் கூடுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். காவல்துறையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் போயிட்டு இங்க எப்படிங்க 3000 பேர் கூட முடியும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ரோட் ஷோ பண்ண அனுமதி இல்லையே நாங்க. ஆனா மறைமுகமாக ரோட் ஷோ மாதிரியான ஒன்றை செய்து வேணும்னு கூட்டத்தை பிளாக் பண்ணி, ரோட டிராபிக் பண்ணி, கூட்டத்தை காட்டி நெரிசலை ஏற்படுத்தி இவருக்கு ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுவதற்கு இன்னும் கேவலமா துணை நடிகர் நடிகைகள் எல்லாம் கூட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் அள வச்சு அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு கெட்டப்பு மது வச்சுட்டு போய் அழுதாங்க, கண்ணாடியை போட்டு போய் அழுறாங்க, ஒரு கூட்டத்துல துண்டு இல்லாம அழுறாங்க, ஒரு கூட்டத்துல துண்டை போட்டு போய் அழுறாங்க. இப்படி துணை நடிகர் நடிகைகளை களமிறக்கி
இதெல்லாம் ஒரு பக்கம் பண்றாங்க, பண்ணிட்டு போங்க, விட்டு, அது உங்களுடைய பிரச்சனை. ஆனா உச்சபட்சமா என்ன பண்றாங்க தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து தாவேகா ஒரு வார்த்தையை சொல்லுது. மீண்டும் கரூர் போல் ஆகிவிடக்கூடாது என்று நாங்கள் அஞ்சுகிறோம், மீண்டும் கரூர் போல் ஆகிவிடக்கூடாது என்று அஞ்சுகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரூர் மாதிரியே ஒரு பிளான தாவேகா தயார் செய்து விட்டது. எனக்கு அந்த அச்சம், பயம், சந்தேகம் வலுக்கிறது நாளுக்கு நாள். கரூர் மாதிரியே ஒரு பெரும் பலியை, மக்களை இது மாதிரி கூட்டத்தை கூட்டி அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி அந்த பழியை திமுக மீது போட்டு தேர்தல் நேரத்தில் ஒரு பெரும் அனுதாபலையை ஏற்படுத்தி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று ஒரு பெரும் சதி திட்டத்தை, பல உயிர்களை காவு வாங்கியாவது அங்க போய் உட்கார்ந்தணும்னு விஜய் துடித்துக் கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகமும் ஐயமும் எனக்கு எழுகிறது. ஏன் நான் சொல்றேன், எப்படின்னு நான் சொல்றேன், அரசியலா நான் கூட சொல்லல. 3 நாட்களா எல்லா கட்சிக்காரங்களும் போறாங்க. பாஜக போது, அதிமுக போது, எல்லா கட்சிக்காரங்களுக்கும் கூட்டம் கூடுது. யாரும் இப்படி பேசல, யாரும் இப்படி செய்யல. இவங்க மட்டும்தான் ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு இடத்துல கூட்டிட்டாலே டிரான்ஸ்பார்மர்ல ஏறது, அங்க ஏறது, மரத்துல ஏறது, மேலே இருந்து குதிக்கிறது, எல்லா அட்டூழியத்தையும் செஞ்சுட்டு காவல்துறை எங்களுக்கு உதவியே செய்யல, அதை செய்யல, இதை செய்யல, எல்லாவற்றிற்கும் திமுக பிளேம் பண்றது. கூட்டம் கூடிச்சுன்னா ஏன் இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டீங்க பாருங்க, திமுக செஞ்ச சதிங்கிறது. கூட்டமே கூடலைன்னா எங்களுக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறது திமுகன்னு சொல்ல வேண்டியது. என்னதான்டா செய்யணும் உங்களுக்கு? அப்ப நேத்து ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்ட கூட்டத்துல அந்த சதியினுடைய நீட்சி என்னன்னு பாருங்க. அதான் சொல்ல போறேன், முக்கியமான செய்தி. ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்துல போட்டியிடுகிறார். வில்லிவாக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கார்த்திக், அண்ணா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்களுடைய மகன் திரு கார்த்திக் அவர் களமிறங்கி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். இப்ப அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கார்த்திக், அதே மாதிரி வில்லிவாக்கத்துல தாவேகாவின் சார்பில் ஆதவ் அர்ஜுனா, இவங்க எல்லாம் களமிறங்கி இருக்கிறாங்க. இப்ப நேத்து கூட்டம். அந்த கூட்டத்துல தாவேகா காரணம் வச்சே, எப்படி தாவேகா தற்குறிகளை வைத்து பாட்டில கூட்டத்துக்குள்ள, அதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில அந்த உடைஞ்ச பாட்டில் துகள்களை எல்லாம் தூக்கி, பாட்டில் எல்லாம் தூக்கி யார் மேல அடிக்கிறாங்க? பெண்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதியில தாவேகா காரணம் வச்சே, இந்த தற்குறி கூட்டத்தை வச்சே, விஜய் ரசிகர்களை வைத்து உடைந்த பாட்டில் தூளெல்லாம் தூக்கி அந்த பெண்கள் மீது எறிகிறாங்க. அப்ப பெண்கள் திடீர்னு பாட்டில், கண்ணாடி பாட்டில் தூள்லாம் மேல விழுந்துச்சா என்ன ஆவாங்க? பயப்படுவாங்கல்ல. என்னப்பா ஏதோ கண்ணாடி தூளா வருது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த ஆதவ அர்ஜுனா போய் மைக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, ஏ திமுகவே, உன்னுடைய சதிக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். ஒண்ணு சிவாஜி கணேசன் இந்த கட்டபொம்மன் படத்துல வசனம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு முன்னாடி. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்னன்னு விசாரிச்சா எல்லாம் தாவேகா காரன் அப்படின்னு செய்தி வருது. ஏண்டா அப்ப எவ்வளவு பிக்காளித்தனம் இது, பிசினாரித்தனம் இந்த வேலை. நீங்களே குண்டு வைப்பீங்களா? நீங்களே எடுப்பீங்களா? நீங்களே பாட்டில விட்டு அடிப்பீங்க. அப்ப இவங்க மக்களை பலி கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். பாட்டில் அடிச்சு மண்டையை உடைச்சு மக்களை சாகடிச்சினாலும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விஜய் துடிக்கிறார். அதான் நேத்து பகிரங்கமா தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் என்ன சார், என்ன அடிப்படை ஆதாரத்துல சொல்றீங்க? அவங்க தாவேகா காரங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு கேள்வி வரும்ல, அவங்க தாவேகா காரங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு. ஒரு பாட்டில் துகள் விழுந்த அடுத்த நிமிடம் திமுக காரர்கள் இதை செய்கிறார்கள், திமுகவின் சதி. திமுகவின் ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, அவர் எப்படி சொன்னாரு? அவர் எப்படி திமுகன்னு இதை சொன்னாரு சொல்லுங்க. அவர் சொன்னார்ல, அதே அர்த்தத்துல நான் சொல்றேன், இது உள்ளபடியே சொல்றேன், இது தாவேகாவின் சதி. எழுதி தரேன், இது தாவேகாவின் சதி, விஜயின் சதி. சொந்த மக்களை காவு கொடுத்து ஆட்சிக்கு வர துடிக்கிறார். அதனாலதான் திருப்பி சொல்றாங்க, எங்க கூட்டத்துல அசம்பாவிதம் ஏதாவது நடக்கக்கூடும், நடந்தா திமுக தான் பொறுப்பு அப்படின்னு திருப்பி பதிவு பண்றாங்க. அப்ப இவனுங்க ஏதோ பண்ண போறானுன்னு அர்த்தம். ஏன் இதை பண்ணணும் திடீர்னு? என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இந்த 3 நாளா குறிப்பா வேட்பாளர்களை இவர்கள் அறிவித்ததில் தொடங்கி விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் ஆரம்பிச்சிடுச்சு சர்ச்சைகள். வேட்பாளர் ஒருத்தன் கஞ்சா வியாபாரி, ஒரு அம்மா கேன்சரை ஜோதிடத்தின் மூலம் விரட்டுவேங்குது. இதெல்லாம் பார்த்தோம், இவங்க வேட்பாளர் பற்றி எல்லாத்தையும் பார்த்தோம்.
இல்லையா? ஒருத்தர் வட்டி கடை நடத்திட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரியல, விஜய். பொண்டாட்டிக்கு வட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு, அப்பாவுக்கு வட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு, அம்மாவுக்கு வட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு, பெத்த பிள்ளைகளுக்கு வட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு. சார் வட்டிக்கு கொடுத்தாம உங்களுக்கு தெரியுமா? கடனா கொடுத்திருக்கிறாரு, வட்டிக்கு கொடுத்திருப்பாரு நான் நினைக்கிறேன். வட்டிக்கு இல்லைன்னா வட்டி இல்லா கடன் அப்படி வச்சுக்கோமே. பட் கடன் கொடுத்திருக்கிறாரு, சேட்டு கடன் நடத்தி இருக்கிறார் விஜய். பெத்த அப்பா, பெத்த அம்மா, தான் பெற்ற பிள்ளைகள், பொண்டாட்டி எல்லாருக்கும் கடன் கொடுத்த விஜய் ஒருத்தருக்கு மட்டும் கடன் கொடுக்கல. ஒருத்தருக்கு மட்டும் கடன் கொடுக்கல. அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். நான் கூட விசாரிச்சேன், ஏன் அந்த ஒருத்தருக்கு மட்டும் கடன் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன். கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடன் அன்பை முறிக்கும். அந்த ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? எஸ், நீங்க நினைச்சா அதே ஆள் தான். கரெக்ட், ஆதவ் அர்ஜுனா. என்னங்க நீங்க வேற யாரையும் நினைச்சீங்களா? நான் ஆதவ் அர்ஜுனா தான் சொன்னேன். சாரி, ஏன்னா புஷி ஆனதுக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காரு விஜய், அதனால நான் சொன்னேன். ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கல. நீங்க வேற யாரையா நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. நான் வந்து புஷி ஆனந்த் வரைக்கும் கடன் கொடுத்துருக்காரு, ஆதவ் அர்ஜுனாவுக்கு கடன் கொடுக்கல. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு இவருக்காக, அதனால ஆதவுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கல. கொடுத்தா நம்புற மாதிரி இருக்காது. ஏங்க அவர் தானங்க உங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க. அதனால ஆதவ் அர்ஜுனாவுக்கு மட்டும் கடன் கொடுக்கல, மற்றபடி எல்லாருக்கும் கடன் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப இந்த செய்தி எல்லாம் வெளியில வருது. புதிய தலைமுறை நேர்பட பேசுற, இதை எடுத்து நான் பேசுறேன். அந்த வீடியோ வைரல் ஆகுது, மக்கள் காரி துப்புறாங்க விஜய. இப்ப இன்னைக்கு இன்னொன்னு வந்திருக்குது, என்னன்னு, நீங்க தாவேகா வேட்பாளருக்கு கடும் எதிர்ப்பு. எங்க? சேலம் குளத்தூர்ல நிர்வாகிகளை சந்திக்க வந்த மேட்டூர் தாவேகா வேட்பாளர் செல்வத்தை ஊருக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்த தாவேகாவினர், ஒரு செய்தி. அடுத்தது கம்பம்ல, அங்க ஒரே தகராறு. அங்க என்ன தகராறு? அந்த வேட்பாளர்கிட்ட கேக்குறாங்க, அவர் வந்து தாவேகா வேட்பாளர், நல்லா கேட்டுங்க, வேட்பாளர் போட்டிடுற வேட்பாளரை சுத்தி தாவேகா காரன் அவ்வளவு பேர் சண்டைக்கு போறான். என்னன்னு சண்டைக்கு போறான் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு பிளாக்ல வித்திருக்கிறாரு ஐயா. 300 ரூபாய்க்கோ 350 ரூபாய்க்கோ. அந்த 200 ரூபாய் யார் கொடுத்தது? எவன்கிட்ட 200 ரூபாய் வாங்கினாரோ அவன்கிட்டயே திருப்பி 300 ரூபாய்க்கு வித்திருக்காரு. 200 ரூபாய் கொடு, நான் உனக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு பிளாக்ல டிக்கெட் வித்தவன் அங்க வேட்பாளர். அதை சுத்தி நின்று அந்த தம்பிங்க கேட்கறாங்க. அந்த வீடியோலாம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க நம்பலையா? வீடியோ பாக்குறீங்களா? பிளாக்ல டிக்கெட் வித்தவரை வந்து கேண்டிடேட் ஆகி இருக்குது தாவேகா, பாக்குறீங்களா? தம்பி அந்த சின்ன கிளிப்பிங் மட்டும் காட்டுங்க. அந்த பிளாக்ல டிக்கெட் வித்த கிளிப்பிங் காட்டுங்க. மாநாட்டுக்கு 15 கார் எடுத்துட்டு வர 3 டிராவல்ஸ் எடுத்து என்னை தானே சொன்னீங்க. அதெல்லாம் அப்ப பண்ணிட்டு இப்ப வந்து இவங்க சொன்ன என்ன அர்த்தம்? பொறுப்பு வேணான்னு நீயே பூந்து போயிட்டா. ஒரு விஷயம் தெளிவா கேட்டுக்கோ. அப்புறம் உனக்கு நான் என்ன என் பசங்களை கேட்டல, எனக்கு வேண்டாம். பாத்துட்டீங்களா? அதான் சொன்னேன். இப்ப இந்த வருமானம்னா யாருக்கு போகுது தெரியுமா? விஜய்க்கு. உடனே நீங்க ஒரு கேண்டிடேட் அங்க லோக்கல்ல எவனோ பிளாக்ல டிக்கெட் வித்துருக்கான், விஜய் பிளாக்ல டிக்கெட் வித்து தான் சம்பாதிக்கணுமா? எஸ், விஜய் பிளாக்ல டிக்கெட் வித்து தான் சம்பாதிக்கிறார். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் தெரியுமா? ஆதவ் அர்ஜுனா தான் ஆதாரம். நமக்கு ஆதவ் அர்ஜுனா இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் தான் வெப்பன் சப்ளையர். ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணார் தெரியுமா? இப்ப சமீபத்தில் பேசினார். என்ன பேசினார்? ஜனநாயகன் திரைப்படம் வெளியில் வந்தால், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜனநாயகன் திரைப்படம் குறித்த நேரத்தில் வெளியில் வந்திருந்தால் விஜய்க்கு 1500 கோடி ரூபாய் லாபம். வெளியில் வராமல் போனதால் விஜய்க்கு 1500 கோடி ரூபாய் நட்டம் என்று சொன்னார். விஜய் அந்த படத்தோட தயாரிப்பாளரா? இல்ல. அப்ப லாபம் வந்துச்சுன்னா யாருக்கு போகணும்? தயாரிப்பாளருக்கு தான் போதும். விஜய் அந்த படத்துல நடிச்சார். அந்த படத்துல அவருக்கு சம்பளம் 150 கோடியோ 200 கோடி ரூபாய் சொல்லியிருப்பாரு. அதைத்தான் கணக்கு காட்டியிருப்பாரு. நம்ம பார்க்கட்டும், வெயிட் பண்ணுவோம். அப்ப நீங்க 200 கோடினே வச்சுங்க. அப்ப 200 கோடி ரூபாய் தான் சம்பளம் அவருக்கு. அதோட அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் கதை முடிஞ்சு போச்சு. படத்தை நடிச்சு கொடுத்தா வெளியில வந்துட்டாரு. இப்ப லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் யாருக்கு? தயாரிப்பாளருக்கு. ஆனா ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு? விஜய்க்கு 1500 கோடி நட்டம்ங்கிறாரு. அப்ப விஜய்க்கு எங்க இருந்து காசு வரும்? நல்லா கவனிச்சு பாருங்க. டிக்கெட் காசு யாருக்கு போயிரும்? தயாரிப்பாளருக்கு போயிரும். அப்ப விஜய்க்கு எங்க இருந்து காசு வரும்னா
இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க பாருங்க. இதுல ஒரு பெரும் பணம் விஜய்க்கு கிடைக்கும். நான் மிகைப்படுத்தலைங்க, காமெடி பண்ணல, சீரியஸா சொல்றேன். ஃபேக்ட். 1500 கோடி ரூபாய் வரும்னு அது சொன்னார்ல. எப்படி? பிளாக்ல டிக்கெட் வித்து. அப்ப பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒருத்தனை வேட்பாளரா ஆக்கி இருக்கிறார்ல விஜய். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் இவருக்கு வருமானத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அவர் இப்ப அவரை சுத்தி நின்று அந்த பசங்க கேக்குறாங்க, வேனை எடுத்துட்டு வா நீங்க, 15 வேன்ல ஆள் கூட்டுவா நீங்க மாநாட்டுக்கு, கார் எடுத்துட்டு வா நீங்க மாநாட்டுக்கு. இவங்க என்ன சொன்னாங்க? மாநாட்டுக்கு தன்னெழுச்சியாக கிளம்பி வந்திருக்கிறார்கள் தொண்டர்கள் சொன்னாங்க. அந்த பையன் போட்டு உடச்சிட்டான் எல்லாத்தையும். அதெல்லாம் ஒரு சுக்கம் கிடையாது. எல்லாம் வண்டியை கொண்டு வந்து கொடுத்து எங்களை ஆளை கூட்டு வர சொன்னீங்க, நாங்க ஆளை கூட்டு வந்துட்டோம். அப்ப வண்டி வச்சு ஆளை கூட்டு வந்திருக்கிறார் விஜய். இதுதான் விஜயனுடைய, அவ்வளவுதான். அப்ப இப்ப என்ன சதி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேட்பாளர் தேர்வு எக்ஸ்போஸ் ஆகுது. என்னையா இவங்கெல்லாம் வேட்பாளரா போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னையா இது பெத்த தாய் தகப்பனுக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுல இருந்து டைவர்ட் பண்ணணும். பெற்ற தாய் தகப்பனுக்கு கடன் கொடுத்திருக்கிறார் விஜய் என்ற செய்தியை மடைமாற்றம் செய்ய வேண்டும். கஞ்சா வியாபாரியை, பாலியல் குற்றவாளியை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் விஜய் என்ற செய்தியை மடைமாற்றம் செய்ய வேண்டும். எப்படி மடைமாற்றம் செய்வது? இருக்கவே இருக்கு திமுக. திமுக தூக்கி பழிய போடு. என்ன பழி? திமுக எங்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது. மக்கள் ஒண்ணு நம்புற மாதிரி தெரியல. என்ன பண்ணலாம்? ஒரு பாட்டில ஹீட்ல விட்டு அடிப்போம், அடிச்சுட்டு திமுக மேல பழிய போட்டுருவோம் அப்படின்னு திமுகவின் மீது பழியை சுமத்தி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அப்ப பாட்டில வீட்டு எரிஞ்சது யாரு? பாட்டில வீசினது யாரு? அந்த கூட்டத்துல தாவேகாவினர். தாவேகாவினர் சொந்த கட்சிக்குள்ள. இதெல்லாம் யாருடைய ரோல் மாடல்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த சங்கி பள்ளிகளுடைய ரோல் மாடல். சங்கி பள்ளிக தான் அப்படி பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அவன் வீட்டு காருக்கு அவனே தீ வச்சுப்பான், அவன் வீட்டு பைக்குக்கு அவனே தீ வச்சுப்பான், அவனே எங்கேயாவது சோத்துல போய் நங்கு 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 நங்குன்னு தலையில முட்டிக்கிட்டு ரத்தம் வந்த உடனே என்னை எதிரிகள் தாக்கி விட்டார்கள் அப்படிமா. இந்த மாதிரி என்னத்தையா விழுந்து வாரிட்டு பண்ணுவானுங்க. நிறைய செய்தி நீங்க அப்படி பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த சங்கிகளை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு சங்கிகளின் பாணியில் சொந்த கட்சியினர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கண்ணாடி பாட்டில விட்டு அடித்திருக்கக்கூடிய இந்த தாவேகாவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே விஜய் வந்திருக்கிறாரு, அந்த பக்கம் வாராரு, இந்த பக்கம் வாராருன்னு ஆசையில போய் பார்க்க போறேன்னு போயிடாதீங்க. சிலர் அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் செத்தாலும் விஜயை பார்த்துட்டு தான் சாவும். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைங்க என்ன செஞ்சது? அப்ப செத்தாலும் நாங்கள் சாவோம் என்று சொல்பவர்கள் அறிந்து புரிந்து 7 வயசான பிறகும் அதை சொல்லுகிறவர்கள், தயவு செய்து நீங்க போங்க தனியா. உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க. குழந்தைங்க பாவம். சரியா? அதனால பயமா இருக்கு. இந்த சதி திட்டம், விஜயனுடைய இந்த சதி திட்டம், தாவேகாவின் சதி திட்டத்தை உங்களிடம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். எனவே கவனமா இருங்க. தேர்தல் அரசியல்ல திமுகவை எதிர்ப்பதற்கு அறம் சார்ந்து நியாயமா உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சு ஓட்டு கேளுங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. தாவேகாவிற்கு, அதிமுகவிற்கு, பாஜகவிற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஜனநாயகம்ங்கிறதே அதாங்க. என்ன ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறையா? இல்ல. எல்லாருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக பரப்புரை செய்து வாக்கு சேகரிப்பதற்கும், வாக்குகளை மக்கள் அளித்தால் தந்தால் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்வதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த வாக்குகளை எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? அறம் சார்ந்து கேட்கணும். திமுகவின் போதாமைகளை, திமுகவின் குறைபாடுகளை, திமுகவின் நிர்வாக சிக்கல்களை நாகரிகமாக சுட்டிக்காட்டி மக்களிடம் எடுத்து சொல்லி நீங்க வாக்கு கேட்கலாம், தப்பு இல்லை, அது உங்களுடைய உரிமை. ஆனா இப்படி கூட்டத்தை கூட்டி மக்களை திருப்பியும் பலியாக்கி விடாதீர்கள். தயவு செய்து பலியாக்கி விடாதீர்கள். உங்கள் பதவி ஆசைக்கு மக்களை பலியாக்கி விடாதீர்கள் என்பதை மட்டும் மீண்டும் 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 நான் கேட்டுக்கொண்டு, கனத்த இதயத்தோடு மக்களே கொஞ்சம் எச்சரிக்கையாகுங்க. எலெக்ஷன் வரைக்கும் இந்த கூட்டம் பெரும் சதிகார கூட்டமாக இருக்கிறது. சங்கி கூட்டத்தை விட ஆபத்தான கூட்டமாக இருக்கிறது. எந்த எல்லைக்கும் செல்வார்கள். நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை உங்களிடம் வலியுறுத்தி கேட்டு, தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.
சொல்றேன்.